பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்கான ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இல்லை செய்தியாக மெசேஜாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி வைங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. புதன்கிழமை தோறும் 8 மணிக்கு இந்த செய்தி வேலை வருகிறது. இதுக்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. நாம் இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக தியானித்து வருகிற தலைப்பு வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. வாசிப்போம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த செய்தி வேளையிலே நீர் பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நீர் பேசுங்க. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கேட்டு அப்படி விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நடங்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே நல்ல பலனை தாங்கையா. ஆகாரத்தை தண்ணீரின் மீது போடு, நீண்ட நாளைக்கு பின்பராக அதனுடைய பலனை காண்பாய் என்று சொன்னீங்களே ராஜா. எல்லோரும் ஆத்தும பலனை தாங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. தாவீது பக்தன் சொன்னதான வார்த்தை கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து என்று. ஆண்டவர் யாருக்கு நியாயாதிபதியாக இருப்பார்? யாருக்கு நியாயம் வேண்டும், யாருக்கு நீதி வேண்டும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். ஏனென்றால் இன்றைக்கி அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாதவர்களின் நிமித்தமாக, நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறவர்களின் நிமித்தமாக, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களின் நிமித்தமாக இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநியாயம் நடக்கிறதோ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. இந்த தேவ செய்தி உங்களுக்காக கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் இந்த வசனத்துக்கு செவி கொடுத்து பாருங்கள். ஆமென். யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார்? பணக்காரங்களுக்கு நியாயம் செய்வாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவான்களுக்கு நியாயம் செய்வாரா? ஞானிகளுக்கு நியாயம் செய்வாரா? குறிப்பிட்ட மேல் ஜாதியாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வாரா? யாருக்கு நியாயம் செய்வார்? இந்த உலகத்தில் அநேகர் நியாயம் செய்கிறாங்க. யாருக்கு நியாயம் செய்கிறாங்க தெரியுமா? ஆமென். பணம் படைத்தவர்களுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வாலிப பையனை தாக்கி கொண்டிருந்தாங்க, அடித்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ ஒருவர் போய் பிடிச்சு கேட்டார், ஏன் இந்த பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கவனிங்க. அப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு 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 பெண், ஒரு பொம்பளையாள் கையில் இருந்த ஆமீன் அவங்க கையில் வச்சுருந்த ஒரு மொபைல் ஃபோன் திருடு போயிடுச்சு. இந்த பையன் தான் திருடிட்டான், அதுக்காக தான் அவனை அடிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ இவர் கேட்டாரா, அந்த பையன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த பையன் இருக்கிற வஸ்திரத்தில் பாக்கெட்டே இல்லை. அவனுடைய இதில் அவனுடைய ஃபேண்டு பாக்கெட்டுக்குள்ளே மட்டும் இருக்குது. அதில் கைவிட்டு பார்க்குறாங்க, இல்லை. எங்கே வச்சே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பிடித்த நபர் கேட்குறாரு, உங்ககிட்ட யாருமா நின்னாங்க? இந்த ஆள் நின்னார், இந்த பையன் நின்னா அப்படின்னாங்க. அப்போ இந்த ஆள் நின்னார்னா இந்த ஆளை கேட்காம ஏமா இந்த பையனை மட்டும் கேட்குறீங்க? இந்த பையன் தான் திருடிட்டான்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இவன் அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிறான், இவனை பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, அவன் டிப்டாப்பாக இருக்கிறான். இன்னொருத்த நிற்கிறவன் கடைசி பார்த்தீங்கன்னா இந்த தடுத்து நிறுத்த நபர் அவனை பிடித்தார். பார்த்தீங்கன்னா அந்த டிப்டாப்பாக இருந்தால் அவன்கிட்ட தான் இருந்தது. நல்ல கவனி. இதுதான் உலகம். இன்றைக்கி உங்களை என்னையும் ஆமேன் மனுஷன் பார்க்கிறவரமாக பார்த்து பணம் இல்லை, அழகு இல்லை, பதவி இல்லை, வேலை இல்லை, சொத்து இல்லை, ஜாதி இல்லை, எதை பார்த்து உங்களை இழிவாக நினைக்கிறாங்களோ உங்களுக்கு நியாயம் செய்யவே மாட்டாங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் வாங்க. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்திருந்தாலும் அதுக்கு அவரால் நீதி செய்ய முடியும். அவர் யாருக்கு நீதி செய்வார் என்று நாம் தியானித்து வருகிறோம். ஏன்னா இன்றைக்கி நீதி செய்கிறவங்க இன்றைக்கி
இப்படி பண்ணுறவங்க யாருன்னு கேட்டால் பணக்காரங்களுக்கு தான் பண்ணுவாங்க, வசதி படைத்தவர்களுக்கு தான் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் நீதியை பெறணும்னா ஆண்டவர்கிட்ட தான் வரணும். கர்த்தருக்கு மகிமை. நீதி அவரிடத்தில் இருக்கிறது. அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் நியாயாதிபதியாக இருப்பார் என்கிற கோணத்தில் யாருக்கு ஆண்டவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார்னு தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார் வாசித்து பாருங்கள். இதை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 109வது சங்கீதம் வாசிப்போம். 7வது வசனத்தை பாருங்கள். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள், அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இருந்து ரந்துண்ண கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். யாருக்கு இது நடக்கு? நல்ல கவனிங்க. அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக்கப்படுவான். இன்னைக்கு உங்களுக்கு அநியாயம் செய்கிறவங்க குற்றவாளியாக்கப்படுவார்கள். உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதற்கு நீங்களும் நானும் யாராக இருக்கணும்? ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இன்னைக்கு நியாயம் கிடைக்கணும்னா நமக்கு அநியாயம் பண்ணுறவங்களுடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை என்ன செஞ்சிடறாங்க? ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. ஆமாம், நெட்டில் ஆன் பண்ணி லைவ் போட்டு வச்சிடுறாங்க. போட்டுட்டு இவங்களுக்கு யார் என்ன அநியாயம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாங்க. வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளத்தில் போட்டு விட்டு சொல்கிறாங்க, பாருங்கள் எங்களை பார்த்து இவங்க கெட்ட வார்த்தை பேசுனாங்க, இந்த பாருங்கள் எங்களை ஆயுதத்தை கொண்டு தாக்க வந்தாங்க, இந்த பாருங்கள் இவங்க எதை செஞ்சாங்க அப்படின்னு எடுத்துடுறாங்க. அவங்க தப்பு பண்ணும்போது இவங்க எடுத்துடுறாங்க, இவங்க தப்பு பண்ணும்போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க? எடுத்துடுறாங்க. அப்போ யாருக்கு நியாயம் செய்ய? ரெண்டு பேருமே அதை தான் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்கணும்னா அந்த ஆதாரங்கள் கேட்கப்படுகிறது. போலீஸ்காரங்களும் தப்பு நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல யார் இந்த தப்பு பண்ணாங்க அதுக்கான ஆதாரத்தை தேடுவாங்க. அப்போ நமக்கு அநியாயம் பண்ணுறவங்களுக்கு நாம் ஆதாரத்தை தேடுறோம். அவங்க பண்ண தப்பு இது பாருங்கள், எங்கள் வீட்டு முன்னால் இருக்க சிசிடிவி கேமராவில் இந்த பாருங்கள். அப்போ நம்ம ஆதாரம் கிடச்சிருச்சுன்னா நமக்கு நியாயம் கிடச்சிருமா? இல்லையே. அதில் இருக்கிறதையே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இதை எடிட் பண்ணியிருக்காங்கய்யா அப்படின்னு இன்றைக்கி ஒரு சட்டம் வந்துருச்சு. அப்படிதானே? கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் அவங்க கொண்டு போய் இல்லாத நபர் இருக்கிற மாதிரி அதில் எடிட் பண்ணி காமிச்சிட்றானே. அப்போ எப்படி உன்னுடைய ஆதாரம் செல்லுபடி ஆகும்? உனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? அப்போ திருடனுக்கு திருடன் ஒருத்தன் என்ன செய்தான் செய்கிறான்? செய்கிறான். ஏமாத்துறவன் இன்னொருத்தன் இருக்கான். அப்போது நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா ஆதாரத்தை தேடுறதுல என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? வாசித்து பார்த்தோம் பாருங்கள். இங்கே ஒருவனை நியாய தீர்ப்பில் குற்றவாளியாக தீர்த்து விடுவாரா ஆண்டவர். யார் தெரியுமா அவன்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனத்திலிருந்து பாருங்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். யார் குற்றவாளியாக மாறுவாங்க? யாருக்கு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை செய்கிற உங்களுக்கு யார் அநியாயம் பண்ணுறானோ, நேசிக்கிற உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்கள தான் குற்றவாளி ஆகுவாங்களாம். நல்லா கவனிங்க. ஆனால் நாம் இப்போ என்ன ஆயிடுறோன்னா, நம்மளை நேசிக்கலைன்ன உடனே நாமும் நேசிக்காமல் ஆயிடுறோம். மனுஷன் தானே, போதிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், நானும் யார் தான்? மனுஷன்தான். என்னை நேசிக்கலை, என்னை பகைக்கிறான்னு உடனே நானும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறேன்? பகைக்க ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் ஆண்டவரோ எப்படி இருந்தார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய அன்பு, அவருடைய நேசம் வேதம் சொல்கிறது மரணத்தை காட்டிலும் வலியுது. அவரை இரவு முழுவதும் அடித்திருக்கிறாங்க, மூஞ்சில் காரி உமிழ்ந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
சிரசின் மேல் பொற்கிரீடத்தை வைத்திருக்கிறாங்க. கவனிங்க, அவரை கடினப்படுத்தி சிலுவையை சுமந்து கொண்டவரை வச்சிருக்கிறாங்க. அவரை சிலுவையில் அறையிறாங்க ஐயா. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவன் கொலை பண்ணுறான், அவன் நன்மைக்கு தீமை செய்கிறான். யோசிச்சு பாருங்க. ஆனால் அவரோ அவங்களுக்கு என்ன தான் செய்கிறாரு? நன்மை தான் செய்கிறார். நல்லா கவனிங்க. ஏன்னா ஸ்நேகத்துக்கு பதிலாக இன்னைக்கு பகைக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்களும் நானும் யாராக இருக்கக்கூடாது பாருங்கள். நம்மை நேசிக்கிறவர்களே அல்ல, நம்மை நேசிக்காதவர்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு யார் சத்துரு அது உனக்கு தெரியுமா? யார் உனக்கு பகைஞன் உனக்கு தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், அதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உங்களுக்கு எனக்கும் ஒட்டு உறவு இருக்கக்கூடாது. யாரு கூட தெரியுமா? பிசாசு கூட இருக்கக்கூடாது, சாத்தான் கூட இருக்கக்கூடாது. எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க, அவங்கள திட்டுறவங்க, அவங்க திருமணமாகாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவங்க, பாஸ்டர் ஜெயசேகரன்ல தேம்பி ஐயா, அவங்கள எத்தனையோ பேர் குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. அந்த ஆட்கள் வந்தோடனே அவங்ககிட்ட அன்பாயிருவாங்க. இவங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிசாசு அவங்களுக்கு பிரச்சனை ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுடைய திருமணத்தில் கஷ்டத்துக்கு உதவி செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. எல்லோரும் பார்ப்பாங்க, என்னையா அவங்கள இப்படி பேசுனாங்க, உங்களை இப்படி செஞ்சாங்க, நீங்கள் என்னையா இப்படி செய்கிறீங்க அப்படின்வாங்க. இல்லை போகட்டும், நல்லா இருக்கட்டும், பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரம் ஒரு சில நபர்கிட்ட கோவப்படுவாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையை பற்றி பேசுனவங்கள அவங்களால என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. அவங்கள என்ன சொன்னாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவன் வந்தால் மன்னிச்சிருவாங்க, அவனுக்கு என்ன உதவினாலும் செய்வாங்க. அவன் காரி துப்புனாலும் சரி, அவன் காலை கொடுப்பு, அவன் காலில் நோய் இருந்தாலும் காலை கழுவி விடுவாங்க. அவ்வளவு மன்னிச்சிருவாங்க. ஆனால் கோவம் அவங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, யாராவது சபையை பற்றி ஊழியத்தை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? சபையை ஒருத்தன் பிரிக்கிறான்னா அவங்களால தாங்க முடியாது. சபையை ஒருத்தன் உடைக்கிறான், சபையை கெடுக்க பார்க்குறான், தாங்க முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு யார் பகைங்கன்? உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி யார் பொல்லாதவன்? யார் நமக்கு பிசாசு தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேதம் சொல்கிறது, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள் அல்ல, நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, தேவனுக்கு விரோதியான பிசாஸ், அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இன்னொருத்தனை சொல்கிறாரு, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ரெண்டு பேரை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஒன்று பிசாசை பிடிக்காது, இன்னொன்று சபையை கெடுக்கிறவனை என்ன செய்யாது? பிடிக்காது. இவங்களை தான் உங்களுக்கு எனக்கும் பிடிக்காமல் போகணும். தாவீது சொல்லுகிறார், சமாதானத்தை பகைக்கிறவருடைய நாங்கள் குடியிருந்ததும் போதும். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கி யாரை பகைக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இவங்க பகைக்கிறாங்க, இவங்க விரோதிக்கிறாங்க. யாரை தெரியுமா? நன்மை செய்கிறவங்களையும் விரோதிக்கிறாங்க, நேசிக்கிறவங்களையும் விரோதிக்கிறாங்க. இவங்கள தான் கர்த்தர் குற்றவாளியாக தீர்ப்பாராம். ஆனால் நீங்களும் நானும் எல்லாரையும் நேசிக்கணும். நம்மளை குறை சொல்கிறவங்க, குற்றம் சொல்கிறவங்க, நம்மளை விரோதிக்கிறவங்கள, நம்மளை பகைக்கிறவங்க எல்லாரையும் நாம் என்ன செய்யணும்? நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆனால் யாருக்கு நியாயம் கிடைக்கும் தெரியுமா? நேசிக்கிறவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். யார் குற்றவாளியாக தீர்க்கப்படுவாங்க தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களுக்கு. ஸ்நேகத்திற்கு பதிலாக என்ன செய்கிறவங்களாம் பாருங்கள், பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படுமா? நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக நியாய தீர்ப்பு கொடுப்பார். நீங்கள் நேசிச்சிருக்கீங்க, நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க, ஆனால் உங்களுடைய நன்மைக்கு பதிலாக அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இறங்கி கடன் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் அவங்கள நேசிச்சிருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? உங்களை தூட்டி திரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற அந்த சுபாவத்தை எடுத்துடணும். இன்றைக்கி அநேகர்கிட்ட அந்த சுபாவம் இருக்குது, நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கிங்களா? இன்றைக்கி நாம் எல்லா ஜெபம் முடிஞ்சோடனே கடைசி ஒரு வார்த்தை அறிக்கை செய்கிறோம், அப்படி தானே? என்ன வார்த்தை? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்கக்கூடாதான், நன்றி இல்லாமல் இருக்கக்கூடாதான். இன்றைக்கி எல்லா ஜெபத்திலும் நாம் சொல்கிறோம் கடைசியாக. ஏன் சொல்கிறோம் தெரியுமா? நன்றி உணர்வு நமக்குள்ளே என்ன செய்யணும்? நன்றி கெட்டவங்களாக இருக்கக்கூடாது. நாம் இன்றைக்கி அநேகர்கிட்ட என்ன ஜீவியம் இருக்குது தெரியுமா?
நன்றி கெட்டவன். நம்ம ஊரில் ஒரு பாசம் உண்டு, உப்பு போட்டவங்களை மறந்துடாதீங்கம்பாங்க. நல்ல கவனிங்க. ஒரு நேரம் உங்களுக்கு தண்ணி கொடுத்தவனை இணைஞ்சிடாத. அதெல்லாம் நம்மளுடைய ஒரு சொல் வழக்கம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே நன்றி இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுப்பாரான்னு தெரியுமா? நியாய தீர்ப்பை கொடுப்பார். அதனால் நீங்கள் நன்மை செய்கிறத விட்டுறாதீங்க, நேசிக்கிறத விட்டுறாதீங்க. நன்றி இல்லாதவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, மாறிடாதீங்க. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நியாயம் செய்வார். யாருக்கு தெரியுமா? நேசித்தவர்களுக்கு, நன்மை செய்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். நன்மைக்கு பதிலாக தீமை செய்தவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வார். ஸ்நேகத்துக்கு பதிலாக பகைக்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வார். அதனால் நீங்களும் நானும் பகைக்கிறவர்களாக அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீமை செய்கிறவர்களாக அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் ஸ்நேகிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளுக்கு நியாயாதிபதியாக இருந்து நமக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். யார் அப்படி நன்மை செய்தாங்க? யார் அப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்நேகம் பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சில நபர்கள், அவங்க எப்போது என்ன தான் செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள், நன்மையாக செஞ்சுருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தாவீது பக்தன், அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் என்ன செய்திருக்கிறான்? நன்மை செய்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நீ நன்மை செய்து நீ என்ன செய்ய வேண்டும்? பாட அனுபவிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார், நீ தீமை செய்து பாட அனுபவித்ததுனால என்ன பிரயோஜனம் உண்டு? இதான உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்களே. திருடுறவனை ஜெயிலில் போட போடுறான், கொலை செய்கிறேன் அவன் பாட அனுபவிக்கிறான். தப்பு பண்ணி பாட அனுபவிக்கிறது என்னையா நியாயம் இருக்குது? நீங்கள் நன்மை செஞ்சு பாட அனுபவிங்க, அது ஆண்டவருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்ல, நீங்களும் நானும் நன்மை செய்கிறதை விட்டு விடாமல் இருப்போம், தீமை செய்கிறதை விட்டு ஓய்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். ஆனால் நீங்கள் செய்த நன்மையை மறந்து நன்றி கெட்டு போய் உங்களுக்கு தீமை செய்கிறாங்க பாருங்கள், நீங்கள் செய்த ஸ்நேகத்தை மறந்து உங்களை பகைக்கிறாங்க பாருங்கள், அவங்கள குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவங்களை நியாயம் தீர்ப்பார். உங்களுக்கு நியாயம் செய்வார், அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் நன்மை செய்கிறத விட்டுறாதீங்க. பிரதர், சிஸ்டர், இங்கே நன்மை செய்கிறத என்ன செய்யாதீங்க. யாரும் இவங்க நன்மை செஞ்சு என்ன ஆச்சு, இவங்களுக்கு இறங்கி கடன் கொடுத்து என்ன ஆச்சு, நன்றியே இல்லையே, அவங்க கொஞ்சம் கூட நம்மளை நேசிக்கலையே, தயவுசெய்து மாறிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்த நன்மைக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். மனுஷன்ட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க. ஆமாம், உங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், உங்களுக்கு பிரியமாக இருக்கணும், உங்களை கனப்படுத்தணும்னு விரும்பாதீங்க. ஏன்னா நீங்கள் நன்மை செய்கிற ஸ்நேகத்துக்கு ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் நன்மை செய்திருக்கீங்க, நீங்கள் அவங்கள நேசித்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் அவங்க உங்களை பகைக்கலாம், அவங்க உங்களுக்கு தீமை செய்யலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், அவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உங்களுக்கோ கர்த்தர் என்ன தருவார்? நியாயம் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாசித்து தியானித்த நம்முடைய வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களிடத்திலே காணப்படுகிறதான நன்மை செய்கிற சிநேகிக்கிற அனுபவம் எங்களை விட்டு மாறக்கூடாது ஐயா. நாங்கள் யாரை பகைக்க வேண்டும் என்று பார்த்தோம். பிசாசை நாங்கள் பகைக்க வேண்டும் ஆண்டவரே. சபையை கெடுக்கிறவர்களை நாங்கள் பகைக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், எல்லா மனுஷரையும் நேசித்தார். உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் வைத்தார் என்று வேறும் சொல்கிறது ஐயா. எல்லா மனுஷரையும் நேசித்தார். எங்களுக்குள்ளேயும் அந்த அன்பை தாங்க. நேசித்து நன்மை செய்தவர்களுக்கு நியாயத்தையும், நன்மை செய்தவர்களை பகைத்தவர்கள், நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நியாய தீர்ப்பை நீர் கொடுக்கிறதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை, கணம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை.